வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 19 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தில் நடந்த மருணி மற்றும் லிம்போ அல்லது சுப்பா சிக்கிம்? எந்த மாநிலத்தின் நடனம் லஷா மற்றும் ஜாகோய் மணிப்பூர்? எந்த மாநிலத்தின் நடனம் ரிகாம்பதா மற்றும் ஒக்சி அருணாச்சல பிரதேசம்? எந்த மாநிலத்தின் நடனம் ஜூமர் மற்றும் கட்சா ஜார்க்கண்ட்? ஜெயபிரகாஷ் நாராயணன், அமர்த்திய சென், கோபிநாத் பர்டோலே மற்றும் ரவிசங்கர் 1999ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சைத்தன்ய மகாபிரபுவா கௌரங்கா மற்றும் விஸ்வபர் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தி இயக்கத்துல முதல் முறையா கீர்த்தனைகள் அறிமுகப்படுத்தினது சைத்தன்யா மகாபிரபு. அவசர நிலையின் போது அடிப்படை உரிமைகள் இடைநிறுத்தம் அப்படிங்கிற விஷயத்த ஜெர்மனி நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985ல இருந்து 90 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 20 அரசியலமைப்பு திருத்தத்தை சரத்து 368ல சொல்லியிருக்காங்க. சுவார் எழுச்சி 1767ல இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில நடந்துச்சு. லேசர் பிரிண்டரை உருவாக்குனது கேரி ஸ்டார்க். ஸ்கேனரை உருவாக்குனது ருடால்ஃப் ஹில். ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் பஞ்சாயத்து அமைச்சகம் 2018ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சௌபாகிய யோஜனா மின் அமைச்சகம் 2017. PM உஜ்வாலா யோஜனா பெட்ரோலிய அமைச்சகம் 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா நிதி மற்றும் சமூக நீதி அமைச்சகம் 2016. பிரதமர் ஷரமோகி மாந்தன் தொழிலாளர் அமைச்சகம் 2019. PM குசும் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க அமைச்சகம் 2019. அடல் பூஜல் யோஜனா ஜல்சக்தி அமைச்சகம் 2019. மொசாட்டின் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ரோமன் காஃப்மன். ஜெருசலேம் மாஸ்டர்ஸ் 2025 வென்றவர் யார்? அர்ஜுன் எரிகைசி. இந்திய ராணுவம் யோசனை மற்றும் புதுமை போட்டியான இன்னோயோதா 2025 எந்த நகரத்தில் நடத்தியது? புதுடெல்லி. 26 நிதியாண்டில் இந்தியாவிற்கான ஃபிட்ச்சின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி கணிப்பு என்ன? 7.4%. மோகி சர்மா ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். அவர் எந்த துறையை சேர்ந்தவர்? கிரிக்கெட். பாகிஸ்தானின் முதல் பாதுகாப்பு படை தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆசிம் முனீர். புஷ்பேந்தர் சிங் ராணுவ துணைத் தலைவர். சஞ்சீவ் வட்சியன் கடற்படை துணைத் தலைவர். நந்தேஸ்வர் திவாரி விமானப்படை துணைத் தலைவர். பிரவீர் ரஞ்சன் CISF உடைய இயக்குனர் ஜெனரல். பிரவீன் குமார் ITBP உடைய இயக்குனர் ஜெனரல். விஸ்வஜித் சகை பாதுகாப்பு கணக்குகளின் கட்டுப்பாட்டாளர் ஜெனரல். 5வது கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகள் 2025 முதலிடம் பிடித்த பல்கலைக்கழகம் எது? சண்டிகர் பல்கலைக்கழகம் 67 மெடல் வாங்கி முதலிடத்தை பிடிச்சிருக்கு. பஞ்சாபை சேர்ந்த லவ்லி பல்கலைக்கழகம் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி நவம்பர் 24 இருந்து டிசம்பர் 5 வரைக்கும் நடந்துச்சு. ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர் அப்படிங்கிற பகுதியில 7 நகரத்துல நடந்துச்சு. மொத்தம் 23 மெடல் ஸ்போர்ட்ஸ். சர்வீசஸ் ஸ்போர்ட்ஸ் கண்ட்ரோல் போர்டு 38வது தேசிய விளையாட்டு போட்டிகள்ல 22 பதக்கம் வாங்கி முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ராஜா வலிந்தர் அப்படிங்கிற டிராஃபியும் வாங்கியிருக்கு. ஹரியானா 2வது கேலோ இந்தியா பாரா கேம்ஸ்ல முதலிடத்தை பிடிச்சிருக்கு. கேலோ இந்தியா பாரா கேம்ஸ் வந்துட்டு புதுடெல்லியில நடந்துச்சு, இந்திரா காந்தி ஸ்டேடியத்துல, மற்றும் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம், கர்னி சிங் ஷூட்டிங் ரேஞ்சில் நடந்துச்சு. ஸோ அனகா சிங் மற்றும் கிரீம் எல் டோர்கி இந்திய ஓபன் PSA காப்பர் போட்டியை ஜெயிச்சிருக்காங்க. மும்பைல நடந்துச்சு. ஜூனியர் தேசிய ரக்பி செவன்ஸ் சாம்பியன்ஷிப்ல அண்டர் 8 சிறுவர்கள் பட்டத்துல பீகார் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. ஒடிசாவை தோற்கடிச்சு. காந்தி நகரில் 2025ஆம் ஆண்டு பூமி உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து ஷகாகார் சாரதி முயற்சி தொடங்கி வைத்தவர் யார்? அமித்ஷா. ராஜ்நாத் சிங் புதுதில்லியில தேசிய மாநாடு மாந்தன் நடத்தியிருக்காங்க. மன்சுக் மாண்டவியா EPF தொடர்பான வழக்குகளை குறைப்பதற்கான விஸ்வாஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஜார்ஜ் ஸ்கூரியன் தேசிய கடல் மீன்வள கணக்கெடுப்பை கொச்சியில ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. JP நட்டா 10 அமிர்த் மருந்தகங்களை திறந்து வச்சிருக்காங்க. எந்த 2 வங்கிகள் சிறு நிதி வங்கியாக மாறுவதற்கு ரிசர்வ் வங்கியின் கொள்கை ரீதியான ஒப்புதலை பெற்றன? ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க். ஃபினோ பேமெண்ட்ஸ் வங்கி. ரெப்போ விகிதம் 5.25, ரிவர்ஸ் ரெப்போ விகிதம் 3.35. ICC வங்கி இந்தியா முழுவதும் தொடக்க நிறுவனங்களை ஆதரிக்க உத்தரவுல கையெழுத்திட்டு இருக்காங்க. HSBC ஒருங்கிணைந்த கட்டண தளத்தை தொடங்க ஜஸ்பேயுடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க. RBI ஆணைப்படி வங்கிகள் வாடிக்கையாளர் சேவைகளை வழங்க வேண்டிய மொழிகள் மொத்தம் 3.
வார்னர் பிரதர்ஸ் டிஸ்கவரியை $72 பில்லியன் வாங்கிய நிறுவனம் எது? நெட்ஃபிளிக்ஸ். டால்மியா பாரத் ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் 100 பங்குகளை வாங்கியிருக்கு. அமேசான் வங்கிசாரா நிதி சேவை நிறுவனமான ஆக்சியோவை வாங்கியிருக்கு. ஹரிமு சக்தி 2025 ராணுவ பயிற்சி இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே நடைபெறுகிறது? ஹரிமு சக்தி இந்திய நாட்டுக்கும் மலேசியா நாட்டுக்கும் நடக்கிற கூட்டு பயிற்சி. இது ராஜஸ்தான்ல மகாஜன் ஃபீல்ட் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு பகுதியில நடந்துச்சு. இப்ப நடந்தது 5வது பதிப்பு. டிசம்பர் 5ல இருந்து 18 வரைக்கும் இந்த கூட்டு பயிற்சி நடந்துச்சு. ஜேமெக்ஸ் பயிற்சி இந்திய நாட்டுக்கும் ஜப்பான் நாட்டுக்கும் நடந்த கூட்டு பயிற்சி. பங்கேற்ற கப்பல் ஐஎன்எஸ் அகாயத்ரி. மலபார் பயிற்சி கோவம் பகுதியில அமெரிக்கால நடந்துச்சு. ஐஎன்எஸ் அகாயத்ரி பங்கேற்றிருக்கு. மித்ர சக்தி இந்திய நாட்டுக்கும் இலங்கை நாட்டுக்கும் நடந்த கூட்டு பயிற்சி. இது நடந்தது பெலகாவி கர்நாடகால. கருடா பயிற்சி இந்திய நாட்டுக்கும் பிரான்ஸ் நாட்டுக்கும் நடந்த பயிற்சி மண்டி மாசம் விமான தளத்துல நடந்துச்சு பிரான்ஸ் நாட்டுல. எக்குவரின் கூட்டு பயிற்சி இந்திய நாட்டுக்கும் மால்தீவ் நாட்டுக்கும் நடந்த கூட்டு பயிற்சி திருவனந்தபுரத்துல 14வது பதிப்பு நடந்துச்சு. கருட சக்தி கூட்டு பயிற்சி இந்திய நாட்டுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் நடந்த கூட்டு பயிற்சி 10வது பதிப்பு. இது பக்லோ, ஹிமாச்சல பிரதேஷ்ல பக்லோ அப்படிங்கிற பகுதியில நடந்துச்சு கருட சக்தி கூட்டு பயிற்சி.